ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உணவு பழக்கத்தில் இந்த 10 பொய்களை நம்பாதீங்க. டாக்டர் சொல்கிற உண்மை இதுதான். அது என்னென்ன 10 பொய்கள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உணவு பழக்கம் பற்றி நம்ம மத்தியில் நிறைய உண்மைகள் இருக்குது. இது சாப்பிட்டா நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அறிவியல் ரீதியாக அதில் நிறைய விஷயங்கள் உண்மை இல்லைங்க. வெறும் கட்டுக்கதையாக இருக்கலாம், இல்லைன்னா தவறான புரிதலாக கூட இருக்கலாம். அப்படி நம்ம உண்மைன்னு நம்புகிற ஆனால் பொய்யான 10 உணவு உண்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், முட்டையோட மஞ்சள் கரு கெட்டது, வெள்ளை கரு தான் நல்லது அப்படிங்கிறது தான். இந்த கட்டுக்கதை ரொம்பவே பரவலாக இருக்குது. முட்டை மஞ்சக்கருவில் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சி அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முட்டையோட மஞ்சக்கருவில் விட்டமின்கள், தாதுக்கள், நல்ல கொழுப்புகள், நிறைய சத்துக்கள் இருக்குது. முழு முட்டையும் சாப்பிடலாம், அது ஆரோக்கியமானது தான். செகண்ட் ஒன், கொழுப்பு குறைவான உணவுகள் எப்பொழுதும் நல்லது அப்படிங்கிறது தான். ஃபேட் ஃப்ரீ அப்படி இல்லைன்னா லோ ஃபேட் அப்படின்னு லேபிள் போட்ட உணவுகள் இருக்குல்ல, அது ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த உணவுகளில் கொழுப்பை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக அதிகமான சர்க்கரையோ இல்லைன்னா ரசாயனங்களோ சேர்த்துருப்பாங்க. இது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. தேர்ட் ஒன், ப்ரௌன் சுகர் வெள்ளை சர்க்கரையை விட ஆரோக்கியமானது அப்படிங்கிறது தான். ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஆரோக்கியமானது மாதிரி தோணினாலும் ரெண்டுமே சர்க்கரை தான். ப்ரௌன் சுகர் வெள்ளை சர்க்கரையை விட ஒரு சில தாதுக்கள் இருந்தாலும் அது ரொம்ப கம்மியான அளவு தான். ரெண்டையுமே அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் தான். ஃபோர்த் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குல்ல, அதுதான் எடை அதிகரிக்க காரணம் அப்படிங்கிறது தான். நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்க கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் கெட்டது இல்லைங்க. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்களில் இருக்கிற நல்ல கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, அது உடம்புக்கு ரொம்ப அவசியம். பொரிச்ச உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் பிரச்சனை. ஃபிஃப்த்து ஒன், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். சிலர் பசிச்சா மட்டும் சாப்பிடுவாங்க, ஆனால் பசி வர வரைக்கும் காத்துட்டு இருந்தா அப்புறம் அதிகமாக சாப்பிட்ருவோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சரியான அளவு சாப்பிட்றது தான் நல்லது. சிக்ஸ்த்து ஒன், ஆரஞ்சு ஜூஸ் சளிக்கு நல்லது அப்படிங்கிறது தான். ஆரஞ்சு ஜூஸில் விட்டமின் சி இருக்குது. ஆனால் சளி வரும்போது அதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. சளிக்கு ஓய்வு, நல்ல தூக்கம், மற்ற சத்தான உணவுகள் இதெல்லாம் கூட முக்கியம்தான். செவன்த் ஒன், எல்லா கொழுப்பும் கெட்டது அப்படிங்கிறது தான். கொழுப்புனாலே கெட்டதுன்னு ஒரு நினைப்பு நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் நல்ல கொழுப்புகள் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப முக்கியம். இது மூளை ஆரோக்கியத்துக்கும் ஹார்மோன் சமநிலைக்கும் அவசியம். எய்த் ஒன், ஆர்கானிக் உணவுகள் எப்பொழுதும் சத்தானவை அப்படிங்கிறது தான். ஆர்கானிக் உணவுகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல் வளர்க்கப்படுது. ஆனால் அது சாதாரண உணவுகளை விட அதிக சத்துக்களை கொண்டிருக்கிறதுக்கு சரியான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. நைன்த் ஒன், பாலை வெதுவெதுப்பாக குடிக்கணும் அப்படிங்கிறது தான். பால் எப்படி குடித்தாலும் அதோட சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும். வெதுவெதுப்பாக குடித்தாதான் நல்லதுன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை தான். 10th ஒன், பழங்களை வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். பழங்களை எப்போ வேணுமானாலும் சாப்பிடலாம், வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறது உண்மை இல்லைங்க. குறிப்பு, இந்த கட்டுக்கதைகளெல்லாம் நம்பாமல் ஒரு சரிவிகித சத்தான உணவு முறையை கடைபிடிக்கிறது தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்லது. எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த வீடியோவில் உணவு பழக்கத்தில் இந்த 10 பொய்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.